கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய கட்டளைகளை வாசித்து விட்டு கர்த்தருடைய ஆராதிக்கும்படி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. யாத்ராம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைதன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்குள்ள ஒப்பான ஒரு சுரூபத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது நீ ஆனாலும் குமாரனானாலும் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வழியும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனமனுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பேசாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதியும் கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அல்லேலூயா. ஆமென். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது அடமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரிய நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமான மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரா. துன்மார்க்கர் பிள்ளை போல தழைத்து அக்கிரமக்காரி அவள் செழிக்கும் போது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போது எதுவாகும். கர்த்தாவே, நீ என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, சத்துருக்கள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேருவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் என்பது துன்மார்க்கருக்கு நேருவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனிலே கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செய்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் அவன் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட நம் கர்த்தரை ஆமென் கரங்களை தட்டி உற்சாகமாய் துதித்து பாட போகிறோம். ஆமென். ஜோடி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லா தடைகளையும் என் ஆண்டவர் நீர் உடைத்து இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் எல்லா சத்தினுடைய எல்லா கிரியைகளையும் முறியடிப்பீராக. எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, மை ஆராதிக்க கூடாதபடிக்கு விடாதபடிக்கு தேவரை பின்தொடர்கிற நாசம் பண்ணுகிற எல்லா சர்பத்தினுடைய எல்லா கிரியைகளும் சுபாவத்தில் காணப்படுகிற கேடுகளையும் எல்லாவற்றையும் எரித்து இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அப்பா மெத்துதிக்கிறோம். அப்பா, உலகம் முழுவதும் இந்த ஓய்வு நாளிலே தேவரையே மெத்துதிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, எங்கள் குற்றமுறைகளை மன்னியும். எங்களுடைய எல்லா தேவரையும் தகப்பனை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கு ஒரு ரத்தத்தினால் இந்த நாளில் கழுவி எங்களை சுத்திகரித்து மனத்தாழ்மையினாலே எங்களை நிரப்புங்க. எங்களுடைய எல்லா பெருமைகள், அகங்காரங்கள், ஆணவங்கள், கர்வம், மீறுதல், துணிகரங்கள், எல்லா தேவரையும் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ரத்தத்தினால எரித்து நிர்மூலமாக்கி என் தேவனாகிய கர்த்தர் உடைய ஜனத்துக்கு தேவ சமாதானத்தையும் அமைதியும் நிம்மதியும் இளைப்பாறுதலையும் நீ தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எல்லா சத்தினுடைய எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் நீரே முறியடிப்பீராக. அட்டுக்குட்டி ஆண்டவரே, தேவ சமாதானமும் ஆண்டவரே தேவரே தகப்பனே ராஜா, இந்த ஆராதிக்கும் போது இந்த வேலையில உடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவர் சகல கட்டுகளும் உடைத்து உடைய கிருபைகளை தாங்க விடமா நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். 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 முதல் பாடல். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கிறீர். அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. ஆமேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். ஹல்லேலூயா. ஆமேன்.
மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தண்ணீர்கள் கடக்கும் பொழுது எந்த கடந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் அவர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டார். ஈஸியாக கடந்து போனாங்க. செங்கடலை கடந்து போனாங்க, யோர்தானை கடந்து போனாங்க. ஜோடி எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து அவர்களை கடக்க செய்தார். ஆனால் இன்றைக்கு ஐயோ நான் அக்னியில் நடக்கிறேன், தண்ணீரில் கிடக்கிறேன். நம்ம தண்ணியில் இப்போ நாம் நடக்கிறதும் இல்லை, கிடக்கிறதும் இல்லை, அக்னியில் நம்ம எரிந்து போகிறதும் இல்லை, ஆனால் மூழ்கி போகிறதும் இல்லை. ஆனால் பார்த்துங்களா, க்ளோரி, தண்ணியில் எப்படி நம்ம மூழ்கி போனால் எப்படி மூச்சு பேச்செல்லாம் எப்படி போகுமோ, திணறடிக்குமோ, அல்லேலூயா. ஆனால் அக்னியில் போடும்போது எப்படி எரியுமோ அப்படியே இன்னைக்கு பாருங்கள், நம்ம அக்னியில் விழுறதில்ல, தண்ணியில் மூழ்கி போகிறது. ஆனாலும் அதனுடைய எல்லா வேதனைகளும் நாம் இன்றைக்கு நாம் சுமக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். வெறுப்போடு, கசப்போடு, அடியோடு, சண்டையோடு, கோபத்தோடு, மூர்க்கத்தோடு கூட க்ளோரி ஒருவருக்கு ஒரு விரோதமாய் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கசப்போடு, அன்பில்லாத ஈவு இரக்கம் இல்லாமல் இரக்கமற்ற சுபாவத்தோடு, மிருக சுபாவத்தோடு கூட இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு சீரழித்து கொண்ட சர்ப்பத்தினுடைய கிரியைகள், அல்லேலூயா, அதில் சிக்கி தவிக்கிற நல்ல இருதயமுள்ள தேவ பிள்ளைகள் படுகிற வேதனைகள் இப்படி தான் இருக்கும். தண்ணியில் மூழ்கி போனால் இப்படி ஒரு வேதனை இருக்குமோ, மரணமோ ஜீவனோ சொல்ல முடியாது. அங்கிலே எரிக்கும் போது யாராவது மீண்டு வர முடியுமா? முடியாது. ஆனாலும் உயிரோடு கூட இப்படிப்பட்ட வேதனைகளை சுமக்கிறவங்களுக்கு இந்த பாடுகள், இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அவர் கிருபை நம்மை தேற்றும் என்பது தேற்றிக்கொண்டு க்ளோரி வேதனைப்படுகிறதுனால நம்மளை யாரும் நேசிக்கவும் போறதில்லை, கீழ்ப்படியவும் போறதில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்ததோ அந்த வாழ்க்கையோடு கூட க்ளோரி யாருமே இல்லை என்ற நிலைமைக்கு அனாதையை தள்ளப்பட்டாலும் சரி, ஹல்லேலூயா, இருக்கிற காலங்கள் வாழ்ந்து தானே ஆகணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவரே சார்ந்து கொள்வோமானால் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வேதனை கூட எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு அவரோடு கூட சஞ்சரிக்க அவர் செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இந்த நாளிலும் கூட இந்த ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி ஜீசஸ். மியூசிக் போடுப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி
தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். பாடுவோமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இனிமேல் பாட்டு போடுமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை நிறுத்திட வேண்டும். சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இருதயத்தை நிறுத்திட வேண்டும். சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கர்த்தரை துதிக்க 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 தான் நமக்கு அந்த
தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்கும். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லைன்னா சாதாரண ஒரு மனுஷன் போல கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு அப்படியே இஷ்டத்துக்கும் தூங்கிட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு போய் மண்ணோட மண்ணாக படுத்துக்க வேண்டியதுதான். துதிக்கிறோம்னா முதல்ல நமக்கு கட்டுகள், முதல்ல நம்ம சரீரத்துலேருந்து கட்டுகள் வெளியேறும். துதிக்காமல் வாய் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே முடியாது. சர்ப்பம் நம்ம முழுசுமாக மிருகமாக மாறி நம்ம நிற்க வேண்டியது தான். வாயை திறந்து நம்ம பாடதான் வாயை திறந்து பாடினாலே சில பேர் தூக்கம் வரும். அதுதான் சர்ப்பத்தின் ஆவி அவங்க மேலே இருக்குது. அவங்க மேலே கிட்ட அவங்க பாடவே முடியாது. அவங்க பாடினாங்களே வாயில் எரிச்சலும் கோபம் தான் வெளியே வரும். பாட 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 தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஏன் துதிக்க சொல்றார்? துதி செய்யும் பொழுது சத்துருகளுடைய கிரிகள் எல்லாம் நமக்குள்ள இருந்து அழிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. மோடி இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அல்லேலூயா. பாடுவோமா? அல்லேலூயா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. பாடுவோமா கரங்களை தட்டி? அல்லேலூயா. ஆமென். க்ளோரி.
கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. பாடுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய விண்ணப்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் அவர் நமக்கு பதில் தருகிற நல்ல தேவன் அவர். காத்திருப்போமா? தொடர்ந்து பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோன்றியும் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோன்றியும் ஏசையா. செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோன்றிடும் ஏசையா. சித்தம் ஒன்று சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா சித்தம் ஒன்று சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. அம்மா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோன்றிடும் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோன்றிடும் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோன்றிடும் ஏசையா. சுகம் தருபவரே, தோன்றிடும் ஏசையா. சுகம் தருபவரே, எப்பொழுது ஓய்வு நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை.
அவனுக்கே மகிமை. அதாவும் திருக்கரத்தின் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய். ஆமென். நம்ம என்ன மாதிரி ஆண்டவர் நம்மை உருவாக்கணும், நம்மளை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் வைத்தாலும் இந்த பூமியில ஆமென் சத்துரு விடுவதில்லை. இனிமேலாவது அவருடைய கரத்தில் இசைக்கருவியாய் இருந்து நம்மை பயன்படுத்தும் ஆண்டவரே சித்தம் போல் என்று சொல்லி பாடுவோமா? நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதமும் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். நாமத்தில் ஜெயமே, நாமத்தில் ஜெயமே. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். ஆமென். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஓதிடுவேன், எக்காலம் நான் ஓதிடுவேன். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். கைகள் இருக்கும் துன்பங்களில் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆமென். கைகள் இருக்கும் துன்பங்களில் பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஊரெல்லாம் சொல்வேன், பறைசாற்றுவேன், நாமம் உயர்த்திடுவேன். ஆமென். ஊரெல்லாம் சொல்வேன், பறைசாற்றுவேன், நாமம் உயர்த்திடுவேன். சாத்தானின் கோட்டை நகர்த்திடுவேன், சாத்தானின் கோட்டை நகர்த்திடுவேன். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஹல்லேலூயா. ஆமென். சாத்தானின் கோட்டையெல்லாம் நம்ம தகர்க்க முடியாது. துதித்து பாடும்பொழுது சாத்தானுடைய கோட்டை நிச்சயமாய் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. துதியில தான் இருக்குது. நம்ம துதிச்சு ஒரு மனுஷன் துதிக்க ஆரம்பிச்சிட்டா ஹல்லேலூயா சாத்தான் அவன் நிச்சயமா ஓடிதான் போகணும். ஆமென். அன்பே, என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவே.
என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரை மட்டும் விடாம நாம் பற்றி கொள்வோமானால் அவருடைய அன்பு எந்த சூழ்நிலையும் நம்மை தாங்கும் தேற்றும். அல்லேலூயா. ஆமென். இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். ஆமென். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, என் இயேசுவே ஆருயிரே
ஹalleluya 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 நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஓய்வு நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட தேவனாகிய கர்த்தர் நீர் அநேக சாபங்களை நீர் ஆண்டவர் நீக்கி இருக்கிறீர். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி இருக்கிறீர். கட்டுகளை நீ உடைத்திருக்கிறீர். அநேகர் மேல் இருக்கிற எல்லா சுத்தாவிகளையும் என் ஆண்டவனை துரத்தி பிசாசனுடைய கட்டுகளில் வந்தவர் எல்லாரையும் ஆண்டவரே மை தொட்டவர்கள் எல்லாருமே சுகப்படுத்தின தேவனுடைய சரீரத்தின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு தேவனாகிய கர்த்தர் அநேகரை தேவனாகிய கர்த்தாவோட பாதபடியில் வைத்த போதெல்லாம் கர்த்தனை விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இலைப்பாதலையும் தந்து பாவத்தை நீ மன்னித்து ரத்தத்தினால கழுவி சுகமாக்கி தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீ நிம்மதியும் சமாதானத்தையும் நீ தந்த தேவன் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் சுத்தமாக உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. என் தேவரியுடைய சித்தத்தின்படியெல்லாம் நீர் எங்களை நடத்துவீராக. நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க இந்த நாளிலே உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த நாளிலே கர்த்தர் நீர் உதவி செய்தபடினால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட அப்பா மக்கு ஸ்தோத்திரம். சோர்விலும் பலவீனத்திலும் வியாதியிலும் கட்டுகளிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தரை தொட்டு நீ சுகமாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த ஓய்வு நாளில் அநேகருடைய பாடுகளை நீக்கி தேவனாகிய கர்த்தரை சுகப்படுத்தினீரே. எங்களுக்காக மரித்தீரே ஆண்டவரே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினீரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே அப்பா நாங்கள் சோதிக்கப்பட்டபடினாலே நீர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நீ உதவி செய்ய நீ வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நீர் வந்தீரே. எங்களுடைய எல்லா வேதனைகளையும் அறிந்த நீர் வியாதியுள்ள ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நீ சுகமாக்குவீராக. இந்த மழையிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் பாடுகளிலும் தகப்பனே துதிக்கிறோம். நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் நீரே பரிகாரியாய் இறங்கி உடைய தழும்புள்ள கரங்களினாலே தொட்டு சுகமாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இருதயத்திலே வேதனையிலும் துக்கத்திலும் அந்நீரிலும் ஆண்டவரை அவமானத்திலும் பாடுகளிலும் இருக்கிற உண்மை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுகிற உண்மையே சார்ந்திருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த நாளிலே பரிபூர்ணமான ஆத்மாவில் ஆறுதலையும் இலைப்பாறுதலையும் நீ தந்து பரிசுத்த ஆவியானவர் நீ தேற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. பயமுள்ள ஆவியை நீ தராமல் தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் ஆண்டவரை பலமுள்ள ஆவியை நீ கொடுத்தவர் நீர் இப்பொழுது நீ ஊற்றுவீராக. உன்னதத்தின் பலனால் நிரப்புவீராக. தேவ அக்கினி தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா சத்தினுடைய எல்லா எதிர்ப்புகளும் தடைகளையும் உடைத்து உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு விடாதபடிக்கு கிரியை செய்கிற அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தினுடைய எல்லா தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நிர்மூலமாக்கி போடுவீராக. தேவன் ஒருவர் உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே யோசித்து பார்க்கத்தக்கதா அவன் செய்கிறதான சகல கிரியைகளும் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் கர்த்தர் நிர்மூலமாக்கி எல்லா விக்கிரகங்கள் கட்டோடு உடைந்து அழிந்து போகும் என்று சொன்னீரே. என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒரே தேவன் மெய் தேவனாகிய கர்த்தர் உம்மை ஆண்டவரே அப்பா அண்டிக் கொள்ளக்கூடாதபடிக்கு கிரியை செய்கிற பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தரை சபித்து நிர்மூலமாக்கி போடுவீராக. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்தினுடைய வல்லமைகள் சர்ப்பத்தின் வல்லமைகளை கர்த்தரை கடிந்து கொள்வீராக. இந்த ஓய்வு நாளிலே அவன் தலையை நீ நசுக்கினீரே. இப்பொழுது உடைய அக்னியிலே எரித்து நிர்மூலமாக்கி அவளை மேற்கொள்ளுகிற அக்னியும் அபிஷேகத்தையும் உடைய வல்லமையும் கர்த்தரை இப்பொழுது உடைய பிள்ளைகளை நீர் இடைகட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உடைய வல்லமினாலும் ஆண்டவர் அக்னியினாலும் எங்களை மூடுவீராக. தேவ சமாதானத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் இந்த ஓய்வு நாளில் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படி செய்து விட்டபடியினால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.